ஸோ இன்றைக்கி நம்ம வந்துட்டு இது என்ன 11ஆம் வகுப்பு பொதுத்தமிழ் வந்துட்டு படிக்க போகிறோம். எவ்வளோ படித்தாலும் பத்தாது, அதனால் மறுபடியும் முதல்லேருந்து படிக்க வேண்டியதுதான். ஆல்ரெடி எடுத்த நோட்ஸ் எல்லாம் வந்துட்டு படிக்கலாம், பட் இருந்தாலும் ஒரு தடவை புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது விட்டு இருந்தால் மறுபடியும் வந்துட்டு நம்ம எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ போன தடவை நம்ம புக்கு படிக்கும்போது ஏதாவது நிறைய விஷயம் விட்டுருப்போம் இல்லையா, அதனால் அப்படியே கொஞ்சம் படிச்சுக்கலான்ட்டு. எனக்கு பிரச்சனை என்னென்னா முன்பக்கத்துலேருந்து படித்தா நான் இந்த புக்கை முடிக்கவே மாட்டேன், அதனால் நான் பின்பக்கத்துலேருந்து போகிறேன். ஸோ திருக்குறள்லாம் அப்புறமா படிச்சுக்கலாம். நாங்கூல் புழுன்னா ஏற்றுவோம், உலகமயமாக்கலன்னா குளோபலைசேஷன், முனைவர் பட்டம்னா டாக்டரேட் ஆஃப் ஃபிலாசபி, விழிப்புணர்வுனா அவேர்னஸ், கடவுச்சீட்டுனா பாஸ்போர்ட், பொருமுதல் வாதம்னா மெட்டீரியலிசம். மனைவியின் கடிதம்ங்கிறது ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதைகள். ஓகேவா, மனைவியின் கடிதம்ங்கிறது ரவீந்திரநாத் தாகூரின் சிறுகதைகள். இதை தமிழில் மொழிபெயர்த்தது வந்துட்டு தானா குமாரசாமி அவர்கள். ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் எழுதினது கவிஞர் இன்குலாப். நான் வித்யாங்கிற புத்தகத்தை எழுதினது லிவிங் ஸ்மைல் வித்யா. திருவிக்கா. ஸோ திருவிக்கா பற்றி கேட்காம கொஸ்டின் இருக்காது. 1883 முதல் 1953 வரை. ஓகேவா. பொறுமை பூணுங்கள், பொறுமையின் ஆற்றலை உணருங்கள், உணர்ந்து உலகை நோக்குங்கள், நமது நாட்டை நோக்குங்கள், நமது நாடு நாடாய் இருக்கிறதா, தாய்முகம் நோக்குங்கள், அவன் முகத்தில் அழகு காணும், அவள் இதயம் துடிக்கிறது, சாதை வேற்றுமை தீண்டாமை, பெண்ணடிமை, உட்பகை முதலிய நோய்கள் அவள் இருக்கின்றது. இந்நோயால் குருதியோட்டங்களின்றி சவலையுற்று கிடைக்கிறாள், இள ஞாயிற்றொலி நோக்கி நிற்கிறாள். இள ஞாயிறுகளே, உங்கள் தொண்டின் மொழியை அவள் நோய்க்குரிய மருந்து, அவ்வொளி வீசி எழுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருவிக்கா இளமை விருந்து அப்படிங்கிற நூலில் சொல்லியிருப்பார். ஸோ இவ்வளோ பெரிய லைன் வந்து ஏதாவது சில லைன் வந்துட்டு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது வந்துட்டு படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் திருவிக்கா தம் தந்தையிடம் தொடக்கல்வி பயின்றார். வெஸ்லி பள்ளியில் படிச்சிருப்பார். தமிழ் தென்றல் என்று அழைக்கப்படும் திருவிக்கா பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, மனித வாழ்க்கையின் காந்தியடிகளும், என் கடன் பணி செய்து கிடப்பது, சைவத்திரவு, இந்தியாவின் விடுதலையும், பொதுமை வேட்டல், திருக்குறள் விரிவுரை முதலிய பல நூல்கள் எழுதினார். சிறந்த மேடை பேச்சாளராகவும் எழுத்தாளராகவும் விளங்கிய இவர் தேசபக்தன், நவசக்தி இதழுக்கு ஆசிரியராகவும் விளங்கினார். தமிழ் அறிஞரின் அரசியல் இயக்கங்களின் அதிகமான ஈடுபாடு கொண்டவர். ஸோ தொழிற்சங்கங்கள் தோற்றுவித்து தொழிலாளர்களுக்கு உரிமைக்காக பாடுபட்டிருக்காரு. வெஸ்லி கல்லூரியில் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றிருக்காரு. ஓகேவா, இதுதான் வந்துட்டு திருவிக்கா பற்றி தமிழ் தென்றல் என அழைக்கப்படுகிறார். அவரது காலம் 1883 முதல் 1953 வரை. பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, மனித வாழ்க்கையின் காந்தியடிகளும், என் கடன் பணி செய்து கிடப்பதை, சைவத்திரவு, இந்தியாவும் விடுதலையும், பொதுமை வேட்டல், திருக்குறள் விரிவுரை போன்ற நூல்கள் எழுதியிருப்பார். தேசபக்த, நவசக்தி இதழ்களுக்கு ஆசிரியராகவும் இருந்திருப்பார். ஓகேவா, இவரை பற்றினா இதுதான் முக்கியமான ஒரு விஷயம். தமிழ் நாடக இலக்கண நூல்கள். சில இலக்கண நூல்கள் வந்துட்டு நான் படிச்சுக்கலாம். அகத்தியம், குணநூல், குத்தநூல், சந்தம், சயந்தம், செயன்முறை, செய்யிற்றியம், முறுவல், மதிவாணனார் நாடக தமிழ் நூல், நாடகவியல். இது எல்லாமே தமிழ் நாடக இலக்கண நூல்கள். ஓகேவா. மனோன்மணியம் இப்போ கேட்டிருந்தாங்க இல்லையா. ஸோ 1891. ஓகேவா, அந்த வருஷம் வந்துட்டு இந்த தடவை குரூப் கேட்டிருந்தாங்க இல்லையா. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது ஒரு நாடக நூல். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி 1891 பேராசிரியர் சுந்தரனார் இதை தமிழில் எழுதினார். இது எளிய நடையில் ஆசிரியப்பாவால் அமைந்தது. இந்நூல் 5 அங்கங்களையும் 20 களங்களையும் கொண்டது. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. மனோன்மணியத்தின் உள்ள கிளைக்கதை வந்துட்டு சிவகாமியின் சரிதம். மொத்தமாக வந்துட்டு 2 கொஸ்டின் கேட்டாங்க. பேராசிரியர் சுந்தரனார் திருவிதாங்கூர் உள்ள ஆலப்புழையில் 1855 பிறந்தார். திருவனந்தபுரம் அரசு கல்லூரியில் தத்துவ பேராசிரியராக பணியாற்றினார். சென்னை மாகாண அரசு இவருக்கு ராவ் பகதூர் என்ற பட்டமும் வழங்கி சிறப்பித்தது. இவரது பெருமை சேர்க்கும் வகையில் தமிழக அரசு இவர் பெயரால் திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் ஒன்றை நிறுவியது. ஓகே, ஸோ மனோன்மணியம்ங்கிறது முதல் பாவடிவ நாடக நூல். லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழியை பின்பற்றி 1891 சுந்தரனாரால் எழுதினது. ஆசிரியப்பாவாலானது. 5 அங்கமும் 20 களங்களையும் கொண்டது. இதனுடைய கிளைக்கதை வந்துட்டு சிவகாமியின் சரிதம். சிவகாமியின் சபதம் கிடையாது, சரிதம். ஸோ இவர் வந்துட்டு திருவிதாங்கூரில் ஆலப்புழையில் 1855 பிறந்தார். இவருக்கு ராவ் பகதூர் அப்படிங்கிற பட்டம் சென்னை மாகாண அரசு கொடுத்துருக்கு.
திருநெல்வேலியில் பல்கலைக்கழகம் மனோன்மணியம் பல்கலைக்கழகம். ஸோ மனோன்மணியம் பல்கலைக்கழகம் காலவரிசை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இயர் அவர் பிறந்த வருஷம், இந்த எழுதின வருஷம்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தது, அதை வச்சு நம்ம மேட்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, மொத்தமாக வந்துட்டு 3 கொஸ்டின் குரூப் 2ல் கேட்டிருக்காங்க. சிறுகால் அப்படின்னா வாய்க்கால்னு அர்த்தம், கடல்னா கல்லுன்னு அர்த்தம், முன்னீர் மடு அப்படின்னா கடலாகி நீர்னு அர்த்தம், அண்டையோனி அப்படிங்கிறது ஞாயிறு. ஓகேவா, ஞாயிறுன்னு அர்த்தம். சாடு அப்படின்னா பாயின்னு அர்த்தம். எழிலின்னா அழகுன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்துட்டு எழிலின்னா மேகம்னு கொடுத்துருக்காங்க. காண்டி அப்படின்னா காண்க, பூம்பராகம் அப்படின்னா பூவில் உள்ள மகரந்தம், ஆசு இல்லானா குற்றமில்லாத, தோட்டினா துரட்டி, அயம்னா ஆடுன்னு சொல்லலாம், குதிரைன்னு சொல்லலாம். அயம்னா ஆடு குதிரை, புக்க விட்டுனா போக விட்டுன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்துல் ரஹ்மான் புதுக்கவிதை, வசன கவிதை, மரபு கவிதை என்ற கவிதைகள் பல வடிவங்களை எழுதியுள்ளார். வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரி தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார். வானம்பாடி கவிஞர்களுள் ஒருவர். பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை முதலான பல நூல்கள் எழுதியுள்ளார். பாரதிதாசன் விருது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணெய் விருது, ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது ஆகியவற்றை பெற்றுள்ளார். பாரதிதாசன் விருது, தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணெய் விருது, ஆலாபனை என்னும் கவிதை தொகுப்பிற்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றுள்ளார். சுட்டுவிரல் என்னும் கவிதை தொகுப்பும் அவருடையது தான். ஓகேவா, பால்வீதி, நேயர் விருப்பம், பித்தன், ஆலாபனை, அதுக்கப்புறம் சுட்டுவிரல் என்னும் கவிதை தொகுப்பு இவரோடது தான், அப்துல் ரஹ்மானுடையது. ஆலாபனைக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பாரதிதாசன் விருதும் தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழெண்ணெய் விருதும் பெற்றிருக்காரு. ஓகேங்களா. பாரம்பரியத்தில் வேரூன்றிய நவீன மனிதர் என்றும் இலக்கை மேற்கை இணைத்த தீர்க்கதரிசி என்றும் அழைக்கப்படுபவர் தாகூர். யார்? ரவீந்திரநாத் தாகூர். 1913ஆம் ஆண்டு கீதாஞ்சலி என்ற கவிதை நூலுக்கு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்றார். 1919ஆம் ஆண்டு நடைபெற்ற ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் மனம் வருந்தி தாகூர்ங்கிற பட்டத்தை ஆங்கில அரசு கண்டித்து சர் பட்டத்தை திருப்பி அளித்தார். ஆயிரத்தி 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை நிறுவினார். குருதேவ் என்று அனைவராலும் அன்புடன் அழைக்கப்படும் தாகூரின் ஜனகணமன என்னும் இந்திய பாடல் இந்தியாவின் நாட்டுப்பண்ணாகவும், அமர் சோனார் பங்களா என்னும் பாடல் வங்காளதேசத்தின் நாட்டுப்பண்ணாகவும் இருக்கிறது. சாகித்ய அகாடமி வெளியிட்டுள்ள தாகூரின் கடிதங்கள் என்னும் நூலில் தமிழில் மொழியாக்கம் செய்தவர் தானா குமாரசாமி. அவர் தமிழ், சமஸ்கிருதம், இதுதான். ஓகேங்களா. ஸோ 1913ஆம் ஆண்டு கீதாஞ்சலி கவிதை நூலுக்காக நோபல் பரிசு வாங்கியிருக்காரு. 1919ஆம் ஆண்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலை கண்டித்து சர்பட்டத்தை திறந்திருக்காரு. பாரம்பரியத்தை வேரூன்றிய நவீன மனிதர், கிழக்கை மேற்கை இணைத்த தீர்க்கதரிசி என அழைக்கப்படுவர் ஜாலியன் வாலாபாக். ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். ஓகேவா. இவர் வந்துட்டு எல்லாரும் எப்படி சொல்லுவோம்? குருதேவ்னு சொல்லுவோம். 1921 விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தையும் தொடங்கியிருக்காரு. ஜனகணமனங்கிற பாடலையும், அமர் சோனார் பங்களா அப்படிங்கிற வங்காளதேசத்தின் பாடலையும் எழுதுனது இவர் தான். உத்திகள்னா ஸ்ட்ராட்டஜிஸ், பட்டிமன்றம்னா டிபேட், சமத்துவம்னா ஈக்குவாலிட்டி, தொழிற்சங்கம்னா ட்ரேட் யூனியன், பன்முக ஆளுமைனா மல்டிபிள் பர்சனாலிட்டிஸ், புனைப்பெயர்னா எஸ்டிடியோன், சொல்லாக்கம் எழுதுனது மறைமலை, ஜீவா வாழ்க்கை வரலாறு எழுதுனது கே பாலதண்டாயுதம். 10வது தடவையாக விழுந்தவனுக்கு முத்தமிட்டு சொன்னது பூமி, 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ. யார் சொன்னாங்க? ஈரோடு தமிழன். கண்டிப்பாக இதை கேட்கலாம். மயிலை சீனி வெங்கடசாமி அவர்கள் 1900 முதல் 1980 வரை தமிழ் மொழியில் மறந்ததும் மறைந்ததுமான சிறந்த செய்திகளை அளவு கடந்துள்ளன. ராமேஸ்வர தீவு, உறையூர் அழிந்த வரலாறு, மறைந்து போன மருங்காப்பட்டினம், இதெல்லாம் அவர் எழுதின கட்டுரை. யார்? மயிலை சீனியர் வெங்கடசாமி. கொங்கு நாட்டு வரலாறு, துருவ நாட்டு வரலாறு, சேரன் செங்குட்டுவன், மகேந்திரவர்மன், நரசிம்மவர்மன், 3ஆம் நந்திவர்மன் முதலிய இதெல்லாம் வந்துட்டு அவர் எழுதின நூல்கள்.
களப்பிரர் கால தமிழகம் என் ஆய்வு நூலும் இருண்ட காலம் என்று ஆய்வாளர்கள் வர்ணிக்கப்பட்ட களப்பிரர் காலத்திற்கான ஒளியூட்டி, ஓகேவா. களப்பிரர் கால தமிழகம்ங்கிற ஆய்வு நூல் வந்துட்டு எழுதுறதும் மயிலை சீனி வெங்கடசாமி தான். மதுரை பல்கலைக்கழகம் 1980ஆம் ஆண்டு தமிழ் பேரவை செம்மல் என பட்டமளித்து பாராட்டியது. கிறிஸ்துவமும் தமிழும், சமணமும் தமிழும், பௌத்தமும் தமிழும், மறைந்து போன தமிழ் நூல்கள் போன்ற பல நூல்கள் தமிழ் ஆய்வு வரலாற்றில் மயிலை சீனி வெங்கடசாமி அவர்களால் வெளிக்கொணரப்பட்டது. ஓகேங்களா. ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது இதுதான். களப்பிரர் கால தமிழகமும் தமிழ் மதுரை பல்கலைக்கழகம் 1980 தமிழ் பேரவை செம்மல்ங்கிற பட்டமும் கொடுத்துருக்கு. 80 தான் இவர் இறந்து போகிறாரு. இதெல்லாம் வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கலாம். எட்டுத்தொகையில் அமைந்த புறத்திணை நூல்கள் ஒன்று பதிற்று 10. எட்டுத்தொகையில் அமைந்த புறத்திணை நூல்கள் ஒன்று பதிற்று 10. சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்தியவும் இது பாடான் திணையில் அமைந்துள்ளது. முதல் 10 பாடலும் இறுதி 10 பாடலும் கிடையாது. துறை, வண்ணம், தூக்கு, பாடலின் பெயர் என்பவை இடம்பெற்றிருக்கின்றன. பாடல்கள் வர சிறந்த பெயரை வந்துட்டு அப்பாடலுக்கு தலைப்பு அமையும். இரண்டாம் பத்தின் பாட்டுரை தலைவன் யாருன்னு பார்த்தோன்னா இமய வரம்ப நெடுஞ்சேரநாதன். இவனை பாடியவர் குமட்டூர் கண்ணனார். அதுக்காக பரிசை இவர் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதையும் பரிசா பெற்றிருப்பார். எட்டுத்தொகையில் அமைந்த புறத்திணை நூல்கள் ஒன்று பதிற்று 10. சேர மன்னர்கள் 10 பேரின் சிறப்புகளை எடுத்து கூறுவது பாடான் திணையில் அமைந்தது. முதல் 10ம் இறுதி 10ம் கிடைக்கவில்லை. துறை, வண்ணம், தூக்கு, பாடலின் பெயர் என்பவை இடம்பெற்றிருக்கும். ஓகேவா. பாடலுக்கு சேரலாதனின் படைவீரர் பகைவர் முன் நிறைய பாலரையும் போல படைவெள்ளமாக நின்றதால் நிறைவெல்லம் என்று தலைப்பிட்டு பாடியிருப்பார். இரண்டாம் பத்தி பாட்டுடைய தலைவர் வந்துட்டு இமயவரம்ப நெடுஞ்சேரநாதன். இவனை பாடிய குமட்டூர் கண்ணனார் உம்பர்காட்டில் 500 ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதையும் பரிசா கொடுத்திருப்பாரு. வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசனால் 1937 எழுதப்பட்டதுதான் புரட்சிக்கவி. பாரதிதாசன் 1937 எழுதப்பட்டது புரட்சிக்கவி. பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக கனக சுப்புரத்தினம் எனும் தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் ஆகியவை பற்றி தம் பாடல்கள், இதுக்கு முக்கியம், மொழி இனம் குடியாட்சி உரிமைகள் பற்றி தம் பாடலில் உறக்க வெளிப்படுத்தியமையால் புரட்சிக்கவிஞர் என்றும் பாவேந்தர் என்றும் அழைக்கப்பட்டார். பிரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் நலன் சட்டத்தினை தமிழ் வடிவில் தந்தார். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இரண்டு வீடு, சேரதாண்டவம் ஆகிய காப்பியங்களையும் எண்ணற்ற பாடல்களையும் இயற்றியவர். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியுள்ளார். இவருடைய பிசிராந்தியன் நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டுள்ளது. வாழ்வினி செம்மை செய்வோல் நீயே என்ற பாடலை புதுவை அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றுக்கொண்டது. இவரது பெயரால் திருச்சியில் ஒரு பல்கலைக்கழகம் நிறுவியுள்ளது. ஓகே. வடமொழி எழுதப்பட்ட பில்கணி என்னும் காவியத்தை தழுவி தமிழில் பாரதிதாசன் 1937 எழுதப்பட்டது புரட்சிக்கவி. மொழி இனம் குடியாட்சி பற்றி பாடியிருப்பார். குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இரண்டு வீடு, சேரதாண்டவம் ஆகிய காப்பியங்கள் எழுதியிருப்பார். குயில் என்னும் இலக்கிய இதழை நடத்தியிருப்பார். பிசிராந்தியன் நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். வாழ்வியல் சமய செய்வோல் நீயே அப்படிங்கிற புதுவை அரசோட தமிழ்த்த வாழ்த்து பாடலை எழுதியிருப்பார். கனிகள் அப்படின்னா உலோகங்கள்னு அர்த்தம். மணின்னா மாணிக்கம்னு அர்த்தம். படிகன்னா பளபளப்பான கல்லுன்னு அர்த்தம். படின்னா உலகம்னு அர்த்தம். மீச்சின்னா விடுதலைன்னு அர்த்தம். நவைன்னா குற்றம்னு சொல்லிட்டு அர்த்தம். ஜீவா என்றலுக்கு ஜீவனானந்தம் தொடக்கத்தில் காந்தியவாதியாகவும் பிறகு சுயமரியாதை இயக்க போராளியாகவும் பொது உரிமை இயக்க தலைவராகவும் செயல்பட்டார். சிறந்த தமிழ் பற்றாளர், எருமையின் அடையாளமாக திகழ்ந்தவர். நாகர்கோவிலைச் சேர்ந்த சுந்தர ராமசாமி நவீன தமிழ் எழுத்தாளர்கள் ஒருவர். பசுவையா என்ற புனை பெயரில் கவிதைகள் எழுதியுள்ளார். ரத்னாபாயின் ஆங்கிலம், காகங்கள் உள்ளிட்ட சிறுகதைகளை எழுதியிருப்பதுடன் ஒரு புளிய மரத்தின் கதை, ஜே சில குறிப்புகள், குழந்தைகள், பெண்கள், ஆண்கள் ஆகிய புதினங்களையும் எழுதியுள்ளார். செம்மீன், தோட்டியின் மகன் ஆகிய புதினங்களையும் மலையாளத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்துள்ளார். இக்கட்டுரை 1963 தாமரை இதழின் ஜீவா பற்றிய சிறப்பு மலரில் வெளியானது. ஸோ இதில் ஃபுல்லாக வந்துட்டு நான் நூலாசிரியர், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் நூலாசிரியர் கவர் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.